நாம் உட்காருவோம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இந்த காலை நேரத்தில் பிரதியட்சமாக பேசுவாராக. இன்றைக்கு திருச்சபை ஒரு முக்கியமான ஒரு நாட்களை அனுசரித்து கொண்டு வருகிறது. அட்வென்ட் ஞாயிறாக நாம் அனுசரித்து கொண்டு வருகிறோம். கிறிஸ்துவினுடைய பிறப்பிற்கு முந்தி வரக்கூடிய 4 வாரங்களும், அதாவது 28 நாட்களும் அட்வென்ட் ஞாயிறாக நாம் அனுசரித்து கொண்டு வருகிறோம். இந்த அட்வென்ட் என்னப்பட்ட இந்த வார்த்தை தமிழ் வார்த்தை அல்ல, இது லத்தீன் மொழியிலிருந்து இந்த அட்வென்ட் என்ற வார்த்தை வருகிறது. இதற்கு உண்மையான ஒரு பொருள் என்ன என்று பார்க்கும் பொழுது, வருகை அல்லது பிரசன்னமாகுதல். கிறிஸ்து இந்த உலகத்திலே குழந்தையாய் பிரசன்னமாகினார் அல்லது வந்தார் என்பதை சுட்டி காண்பிக்கும்படியாக இந்த அட்வென்ட் இந்த மொழி பெயர்க்கப்பட்டிருக்கிறதை நாம் வரலாறில் பார்க்கிறோம். பொதுவாக நம்முடைய ஆலயங்களில் பலிபடத்தில் பார்க்கும் பொழுது ஒரு அருமையான பர்பிள் கலரில் ஒரு ஆல்டர் கிளாத் போடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பலிபடத்தில் போடப்படுகிற இந்த பர்பிள் கலர், லாவெண்டர் கலர் இந்த மேசை விரிப்பு துணிகள் அலங்காரத்திற்காக அல்ல. இது எதை குறிக்கிறது? கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மீண்டும் வரப்போகிறார், ராஜாதி ராஜாவாய் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த லாவெண்டர் கலர் போடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆரம்ப காலங்களிலே இந்த லாவெண்டர் கலர், இந்த மேசை விரிப்புகள் பேரரசர்கள் மட்டுமே அவருடைய அரசபைகளிலே பயன்படுத்தினதாக சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு விலையேறப்பெற்ற ஒரு பொருள். இது ஸ்பைனிக் டைமிரெக்ஸ் என்ற ஒரு சுரக்கப்படக்கூடிய ஒரு பொருளிலிருந்து இந்த சாயம் எடுக்கப்பட்டு இது பேரரசர்களால் பயன்படுத்தப்படுகிற ஒரு உன்னதமான அல்லது விலை மதிப்பிடாத ஒரு காரியமாக காணப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக பேரரசர்கள் யுத்தத்துக்கு கடந்து போய்விட்டு நாட்டுக்கு வரும் பொழுது அவர்கள் ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்லுவார்களாம்? born to the purple அப்படின்னு சொல்லுவாங்களாம். இது எதை குறிக்கிறது? போரில் வெற்றி பெற்றதால் அந்த அரசரை வாழ்த்தும் வண்ணமாக born to the purple என்று பாராட்டி இருக்கிறார்கள். கிறிஸ்து இந்த உலகத்திற்கு இனிமேல் குழந்தையாக வரப்போகிறது அல்ல, அவர் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த பலிபீடத்தில் இந்த மேசை விரிப்பு துணிகள் பர்பிள் கலரில் போடப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த அட்வென்ட் ஞாயிறிலே திருச்சபை எதை எதிர்நோக்க வேண்டும்? ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? எல்லா வருடங்களும் நாம் அட்வென்ட் ஞாயிறை நாம் கொண்டாடுகிறோம். உண்மைதான், வரக்கூடிய ஒவ்வொரு வாரங்களும் மிகவும் முக்கியமான ஒரு ஆராதனை. யாருமே லீவு போடக்கூடாது, யாருமே ஆராதனை கட் பண்ணக்கூடாது. ஏன்னா அட்வென்ட் சண்டை மிகவும் நம்மளை ஆண்டவருக்கு முன்பதாக கொண்டு வருகிற ஒரு அற்புதமான ஒரு ஆராதனையாக காணப்படுகிறது. திருச்சபை இந்த அட்வென்ட் ஞாயிறை எதை சுட்டி காண்பிக்கிறது? 3 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வேகமாக வைத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, அட்வென்ட் நமக்கு திருச்சபை குறிப்பிடக்கூடிய காரியம் டைம் டு பி ப்ரிப்பேர்ட். திருச்சபை தன்னை ஆயத்தம் பண்ணக்கூடிய காலத்தில் நாம் வந்திருக்கிறோம் என்பதாக இந்த அட்வென்ட் ஞாயிறு நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. வெளிப்படுத்துதல் 19வது அதிகாரம் 7வது வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. திருச்சபை என்பது மணவாட்டியாக திருச்சபை குமாரனாகி இயேசு கிறிஸ்து மணவாளனாய் இந்த உலகத்துக்கு கடந்து வர போகிறார். இனிமேல் குழந்தையாக அல்ல, பாலனாகிய கிறிஸ்துவாக அல்ல, அவர் ராஜாதி ராஜாவாய் தன்னுடைய மணவாட்டியாகி இந்த சபையை ஆண்டவர் கொண்டு போகும்படியாய் அவர் இந்த உலகத்தில் ராஜாவாய் வரப்போகிறார்.
மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. திவ்ய வாசகனாகிய யோவான் எழுதுகிறான், தன்னை மணவாட்டி ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. டைம் டு பி ப்ரிப்பேர்ட். மணவாட்டி நீங்களும் நானும், மணவாளனாகி இயேசு இந்த உலகத்துக்கு வரப்போகிறார், நீங்கள் உங்களை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 10 கன்னிகைகள் மணவாளனை சந்திக்கும்படியாக புறப்பட்டு போகிறார்கள். கைகளில் பந்தங்களோடும் மணவாளனை எதிர்நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மணவாளன் வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது. அவர்கள் தூங்கிவிட்டார்கள். வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு 25வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆனால் வேதத்தை வாசிக்கும் பொழுது 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். ஆயத்தம் இல்லாதபடினாலே மணவாளன் வந்த போது 5 கன்னிகைகள் கைவிடப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாளன் வந்த பின்பு, மணவாளனே எனக்கு கதவை திறங்க, நான் இதோ உம்முடைய சமூகத்தில் வருகிறேன் என்று சொல்லும் போது மணவாளனுடைய கதவுகள் அடைக்கப்பட்டது என்பதில் வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த அட்வென்ட் ஞாயிறு எதை குறிக்கிறது? திருச்சபை தன்னை ஆயத்தம் படுத்திக் கொள்ள வேண்டும். மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினால், ஏதோ வெளிப்புறமான ஒரு ஆயத்தம் அல்ல, ஏதோ ஒரு புதிய வஸ்திரங்கள், ஏதோ கிறிஸ்துமஸ் காலங்களிலே ஏதோ நம்ம கொடுக்கிறோம் வைக்கிறோம் என்பதானுடைய அனுபவம் அல்ல. திருச்சபைக்கு நீங்கள் மணவாட்டியாய் தேவ சமூகத்திலே உங்களை நீங்கள் ஆயத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாளன் வருகிறார். இயேசு குழந்தையாய் இந்த உலகத்துக்கு வரப்போகிறது அல்ல, ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். ஆகவே மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். இரண்டாவதாக, இந்த அட்வென்ட் ஞாயிறிலே தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, திருச்சபை எந்த காரியத்தில் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 42வது வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகளே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது டைம் டு பி ப்ரிப்பேர்ட், இரண்டாவது டைம் டு அவேக். நீங்கள் விழித்திருக்கக்கூடிய காலத்தில் வந்திருக்கிறோம். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதனைக்கு வருகிறேன் பிரதர், நான் கிறிஸ்தவனா பரம்பரையா இருக்கிறேன், நான் ஏதோ வருகிறேன், கடமைக்காக வருகிறேன் போகிறேன், எந்த ஒரு அனுபவத்தோடு இந்த அட்வென்ட் ஞாயிறு அல்ல. மணவாளன் வருகிறார், உங்களுடைய ஆத்துமா விழித்திருக்க வேண்டும் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் ஆண்டவர் இந்த நாளில வருவார் என்று சொல்லி நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருக்கக்கூடிய ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். அதை தான் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே நான் படுத்திருந்தாலும் என்னுடைய இருதயம் கர்த்தரை நோக்கி விழித்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடைய ஆத்துமா தேவனுக்கு முன்பதாக விழித்திருக்கிறதா? மத்தேயு 13வது அதிகாரம் 35வது வசனங்களை வாசித்து பாருங்கள். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலேயோ நடு ராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலேயோ காலையிலோ எப்பொழுது வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருச்சபை முதலாம் வருகைக்காக மட்டும் உங்களை ஆயத்தப்படுத்துகிறது அல்ல, இரண்டாவது வருகைக்காக திருச்சபை விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாளன் வருகிறார் உன்னை சந்திப்பதற்காக. சீயோன் குமாரத்தியே நீ மகிழ்ந்து களிக்கூறு, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா தேவனுக்கு முன்பதாக விழித்திருக்க வேண்டும். உங்களுடைய இருதயம் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். விழித்திருக்காத ஆத்துமாக்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆண்டவரே, இந்த அட்வென்ட் காலங்களிலே நான் என்னுடைய ஆத்துமா இதுவரைக்கும் எப்படி இருந்தாலும் சரி, இன்றைக்கு நான் தேவனோடு விழித்திருக்கிற ஒரு அனுபவத்தோடு, நான் ஆண்டவரோடு பேசுகிற ஒரு அனுபவத்தோடு நான் மாற என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நம் ஆண்டவருடைய கரத்தில் நாம் ஒப்புக் கொடுக்க போகிறோம். மூன்றாவதாக இந்த அட்வென்ட் நமக்கு சுட்டி காண்பிக்கிற காரியம் என்ன? காத்திருப்பின் காலம். டைம் டு பி வெயிட். நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் மணவாளன் வருகிறார், தன்னை மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 25வது வசனங்களை வாசித்து பாருங்கள். சிமியோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனிதன் எருசலேம் தேவாலயத்தில் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த எருசலேம் தேவாலயத்தில் விருத்த சேதனம் பண்ணும்படியாய் வர வேண்டும் என்பதாக சிமியோனுக்கு பரிசுத்த ஆவியினால் சொல்லப்பட்டிருந்தது. ஆகவே அவன் காத்திருக்கிறான். திருச்சபை, நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். இந்த 4 வாரங்களும் 4 வாரம் மட்டுமல்ல, மணவாளன் வருகிற வரைக்கும் திருச்சபை தேவனுக்காக காத்திருக்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் ஏவுதலால் இந்த சிமியோன் தேவாலயத்தில் கடந்து வந்தான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்குள் பரிசுத்த ஆவியானவரும் இருந்தார் என்பதாக அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்படாமல், உங்களுடைய ஊழியங்கள் ஆவியானவரால் நடத்தப்படாமல், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகள் ஆவியானவரால் நடத்தப்பட முடியாமல் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்க முடியாது. அந்த 2வது வருகையில தேவனுடைய வருகை நீங்கள் பார்க்க முடியாது. ஆவியானவர் இந்த சிமியோனுக்குள் இருந்து அவன் காத்திருந்தான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாட்டி தன்னை காத்திருக்கும்படியாய், மணவாளனை சந்திப்பதற்காய் தன்னை காத்திருப்பதற்காய் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வருகிறது. ஆகவே நீங்கள் பொறுமையோடு மிகுந்த ஆவலோடு நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்பதாக அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன? ஏதோ கடமைக்காக ஆராதனை அல்ல, மணவாளனை சந்திக்கும்படியாக நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எதற்காக ஆராதனை? எதற்காக பரிசுத்த திருவிருந்து ஆராதனைக்கு வருகிறோம்? எதற்காக மேய்ப்பர்கள்? எதற்காக திருச்சபையினுடைய மந்தைகள்? ஏதோ ஒரு பர்பஸுக்காக அல்ல. நீங்களும் நானும் அந்த மணவாளன் வருகிறார், அவருக்காக வாழும்படியாய், தன்னை ஆயத்தப்படுத்தும்படியாகத்தான் நாம் காணப்படுகிறோம். ஆயத்தப்பட வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யூத முறைமையின்படி ஒரு மணவாட்டி ஒரு மணவாளனுக்கு நியமிக்கப்பட்டிருந்தால், நம்முடைய ட்ரெடிஷன் படி உடனே 3 அறிக்கை வாசித்து உடனே திருமணம் நடைபெறாது. 1 வருஷம் அந்த மணவாட்டி, யூதருடைய திருமணத்தில் மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். மணவாளன் மணவாட்டியை பார்த்துட்டு பண்ணிட்டு போயிடுவார். 1 வருஷ காலத்துக்கு அப்புறம்தான் மணவாட்டியை சந்திப்பதற்காக அவர் கடந்து வருவார். எதற்காக 1 வருடங்கள் யூத பெண்கள் ஒரு மணவாளன் தன்னுடைய எதிர்கால மணவாளனை சந்திக்கும்படி 1 வருட காலம் எதற்கு கொடுக்கப்படுகிறது? அந்த மணவாட்டி என்ன செய்வானா, தன்னுடைய கையினாலே ஆடையை அவள் அலங்கரிக்க வேண்டும். அவளை நூலை எடுத்து தன் மணவாளன் வரப்போகிறாள், என்னுடைய ஆடை, என்னுடைய வஸ்திரம் அவ்வளவு மகிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஆடையை தானே 1 வருட காலமாக உட்கார்ந்து அவள் எடுத்து தைத்ததை அலங்காரம் பண்ணுகிறாள். மணவாளன் 1 வருடம் கழித்து மணவாட்டியை பார்க்க பந்தங்களோடு கடந்து வரும் பொழுது மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தி காத்திருப்பாள் என்று சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த முதல் அட்வென்ட் ஞாயிறில் வந்திருக்கிறோம், காத்திருக்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில். மணவாளனாகி நீர் வரப்போகிறீர் ஆண்டவரே, மணவாட்டியாகி நான் இந்த ஆலயத்தில் உம்மை சந்திப்பதற்கு நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்பீர்களானால் இந்த அட்வென்ட் ஞாயிறில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். 1 நிமிடம் நம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒப்புக் கொடுக்க போகிறோம். முதலாவதாக ஆயத்தம் என்னும் காலம். இது அட்வென்ட் ஞாயிறு நமக்கு எதை குறிக்கிறது? ஆயத்தம். 2வது எதை குறிக்கிறது? விழிப்பின் காலம்.
மூன்றாவது காத்திருப்பின் காலம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மணவாளனாய் இந்த உலகத்துக்கு வரப்போகிறேன். காத்திருக்கிறவர்களாய், விழித்திருக்கிறவர்களாய், ஆண்டவரோடு நாங்கள் இணைக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு, ஆண்டவரோடு நாங்கள் வழி நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்தோடு நாங்கள் காணப்பட எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய வருகைக்காக எங்கள் திருச்சபை ஆயத்தப்படத்தக்கதாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். திரியேக துதிக்காக எழுந்து